அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் மிர்ச்சி சிவா நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற பறந்து போ திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, பேரன்பு போன்ற படங்களை இயக்கிய ராம் இயக்கியிருக்கிறாரு. மிர்ச்சி சிவாவுடன் இணைந்து கிரேஸ் ஆண்டனி, அஞ்சலி, மிதுல் ராயன், பாலாஜி சக்திவேல், அஜு வர்கீஸ் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோகுல் என்கின்ற மிர்ச்சி சிவா மற்றும் அவரது மனைவி கிரேஸ் ஆண்டனி இருவரும் வேலைக்கு செல்வதால் அவர்களுடைய மகன் மிதுல் ரியானை வெளியே அனுப்பாமல் எப்போதும் வீட்டிலேயே அடைத்து வைக்கின்றார்கள். ஆன்லைன் கிளாஸ் என மற்றவர்களுடன் பழகும் வாய்ப்பு இல்லாமல் வளரும் சிறுவன் அப்பாவான மிர்ச்சி சிவா பைக்கில் செல்லும் ஒரு ரோடு ட்ரிப் இருவரையும் எப்படியெல்லாம் மாற்றுகிறது என்பதே இந்த படத்தின் மீத கதை. மிர்ச்சி சிவா தனது நகைச்சுவை காட்சிகள் மூலமாகவும் தனது சிறந்த நடிப்பால் எல்லோரையும் சிரிக்க வைக்கின்றார். அவரது மனைவியாக கிரேஸ் ஆண்டனி நடிப்பு அருமை. மகனாக நடித்த சுட்டி பையன் மிதுல் ரியான் நடிப்பு மிகவும் அருமை. அஞ்சலி வரும் சீன்கள் அருமை, அதை சிறப்பாக செய்துள்ளார் அஞ்சலி. அவரது கணவராக நடித்திருக்கும் அஜு வர்கீஸ் நடிப்பும் அருமை. பாலாஜி சக்திவேல் மிர்ச்சி சிவாவுக்கு அப்பாவாக சிறப்பாக நடித்துள்ளார். மற்றும் இதில் நடித்திருக்கும் அனைத்து கதாபாத்திரங்களும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். சந்தோஷ் தயாநிதியின் பாடல்கள் இசையும் கூடுதல் பின்னணி இசையும் அருமை. யுவனின் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. மதன் கார்கியின் வரிகளும் சிறப்பு. என் ஏகாம்பரத்தின் ஒளிப்பதிவும் படத்திற்கு பெரிய பிளஸ். அன்பு கேட்கும் கேள்விகளுக்கும் அவன் செய்யும் செயல்களையும் கோகுல் எப்படி சமாளிக்கின்றார். புடவை எக்ஸ்போஷருக்காக சென்றிருக்கும் மனைவி கிரேஸ் ஆண்டனி சந்திக்கும் விஷயங்கள், சிறுவயது கிரேஸ் அஞ்சலியை கோகுல் சந்திக்கும் இடம், அஞ்சலியின் கணவர் சொல்லும் விஷயம் என பல சுவாரஸ்ய கதைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி கோர்த்து குழந்தை வளர்ப்பு எந்த அளவுக்கு முக்கியம், அதற்கு முதலில் நாம் பெற்றோர்களாக வளர்ந்து விட்டோமா என்பதை புரிய வைக்கக்கூடிய படமாக, ஃபீல் குட் படமாக, எல்லோரும் ரசித்து சிரிக்கும்படியான படமாக கொடுத்துள்ள இயக்குனர் ராமுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.